வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. சரி, என்னோட பிளானிங் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான மெனு பார்த்தீங்கன்னா வெள்ளை சோறு, சாம்பார், பிறகு முட்டையும் நெத்திலி போட்டு சாம்பார், புடலங்காய் பொரியல், அப்புறம் மாங்காய் பச்சடி, அப்பளம் இருக்குது. பிறகு தெரியும் வீடியோவில். சரி, எஸ் எ டீச்சர் எனக்கும் டைம் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ நான் என்னோட ஷேர் பண்ணுறது மூலிமா பிறருக்கு உதவுன்றப்ப இதை நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மாதத்தில் 2 தடவை தான் மார்க்கெட்டிங், வெஜிடபிள் மார்க்கெட்டிங்கோ மற்றது எல்லாமே 2 தடவை தான் செய்வேன். அங்கே ஒரு டைம் சேவிங் இருக்கும். அதே சமயத்தில் எப்படி வெஜிடபிள்ஸை ஃப்ரெஷ்ஷாக ஐஸ்பெட்டில் வச்சு இருக்கிறது என்பது யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டு அதை கொஞ்சம் ப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது என்னோட சமையல் சொல்லும்பொழுது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் ஏர்லியாக ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ பண்ணி வச்சுருவேன். அதாவது பேசிக்காக பூண்டு இஞ்சியெல்லாம் உரித்து அரைச்சி வச்சுருவேன் ரெடியாக. அதோட பருப்பு கறி வைக்க போகிறேன்னா அந்த வாரம் பருப்பை அவிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதே சமயத்தில் சம்பால் ரெடி பண்ண போகிறேன்னா என்னோட ரெடிமேட் சம்பால், அதாவது வெறும் அரைச்ச மிளகாயில் நான் சம்பால் என்னெல்லாம் சேர்ப்பனோ அதெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ அந்த நாள் நான் எடுத்துக்காட்டுக்கு முட்டை சம்பால் செய்ய போகிறேன்னா முட்டையை மட்டும் பொரிச்சிட்டோ அவிச்சிட்டோ அந்த சம்பாலை டீஃப்ரோஸ் பண்ணி அதை சமைச்சிருவோம். அது ஒன்றாவது திங். ரெண்டாவது விஷயம் நான் மெனுவை ஏர்லியாகவே ப்ரீ பிளான் பண்ணிடுவேன். அதாவது அந்த காலையில் உட்காந்து யோசிக்க மாட்டேன், அதுக்கு டைமும் இருக்காது. ஏர்லியாகவே யோசிச்சு வச்சுருவேன். அதனால் என்ன செய்ய போகிறேன்றது காலையில் அந்த யோசிச்சு எனக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. அது பார்த்திங்கன்னா என்ன தான் இவ்வளோ பிளான் பண்ணாலுமே மனசுன்றதுனால அந்த டைட்னஸ் சோம்பேறி எல்லாமே இருக்கும். நானும் இம்பர்ஃபெக்ட் தான். அதனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவேஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட். அதாவது அவர் வீட்டு சாப்பாடை ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அவரோட வேலை ரொம்ப கஷ்டமான வேலை, டைம் இருக்காது பொதுவாகவே. முடிஞ்ச அளவுக்கு அவர் இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்காதனால முன்னெல்லாம் என்ன செய்வார்னா கடையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிப்பார். மோஸ்ட் ஆஃப் த டைம் சாப்பிடவே மாட்டார். ஸோ அப்போ நான் ஒரு விஷயம் எனக்கு ஒரு சேஞ்ச் கொடுத்தது என்னதுன்னா, ஒரு வேளை சாப்பாடாவது அவர் நிம்மதியாக சாப்பிடணும். அந்த ஒரு வேளை சாப்பாடு கொடுத்து அனுப்புறதுனால அவருக்கு ஸ்ட்ரெஸ் குறையுன்ற ஒரே ஒரு மோட்டிவேஷன் தான். எவ்வளோ டயர்டாக இருந்தாலுமே காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்த கீப்பாக பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நானும். அப்பப்போ எனக்காவது ஒரு நாள் சமைக்காமல் போகிறது உண்டு. ஆக இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நன்றி.